தொடர் மின்வெட்டு காரணமாக கொந்தளித்து திருவள்ளூர் மக்கள் இன்னைக்கு தெருவுக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. 24 மணி நேரமா கரண்டே இல்ல, யார பார்த்து என்ன கேக்குறதுன்னே தெரியல, எங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்க, கரண்ட் இல்ல, யாரு வந்து பார்க்க முடியல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷனே பண்ணவே மாட்டேங்கிறாங்க அவங்க. நீங்க அதுக்கு எனக்கு வழிமுறை பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அதான். இது எந்த பகுதிமா, எங்க இருக்கு? மணவாள நகர், மாப்பா சாரதி தெரு, அண்ணா நகர். தண்ணி இல்ல, எதுவும் இல்ல சார். நான் வீட்டுக்கு போனது வேஸ்ட், சும்மா தான் உட்காரணும். தண்ணி கிடையாது. ஆட்சி வந்து 10 நாள் ஆச்சு. 10 மணிக்கு போச்சு கரண்ட், இன்னும் கரண்டே வரல. டிரான்ஸ்ஃபர் பற்றி அது போச்சுன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? குழந்தை குட்டி வச்சுக்கிறோம், வயசானது, உடம்பு சரியில்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? சொல்லுங்க சிஎம் சார், நீங்க தான் பார்க்கணும் சார். மக்களுடைய கஷ்டம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னால இதை யோசிச்சிருக்க வேண்டாமா? வெறும் விஜயையும் விசிலையும் மட்டும் பார்த்து ஓட்டு போட்டுட்டு இப்போ குத்துதே கொடையுதே அப்படின்னு போராட்டம் பண்றதுல என்ன பலன்? ஓட்டு போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் யோசிச்சிருந்திருக்கணும். விஜய் வருவாரு, மாற்றம் கொடுப்பாரு, பாலாரும் தேனாரும் பொங்கி வழியும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு அவஸ்தைப்படுறீங்க. இது நீங்க செஞ்ச தவற குத்தி காட்டணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல. இனி வரும் காலங்கள்லயாவது யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துங்க அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான். மற்றபடி இந்த விஷயத்துல தாவேக அரசு மக்களுக்கு இடையூறு இல்லாம பவரை ரிசியூம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பா எடுக்கணும். நாம எப்பவுமே மக்கள் பக்கம்தான்.